வணக்கம் கடகராசி நண்பர்களே. வரக்கூடிய மாசி மாதத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத தான் நாம் இப்போ இந்த பதிவில் பார்க்க போகிறோம். உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் ரொம்ப சிறப்பான நிலையில் இருக்காருங்க. குரு 11வது ராசியில் இருக்கிறனால ஏதோ ஒரு வகையில் நம்மளுடைய சிரமங்கள் தீரும், நம்மளுடைய கஷ்டங்கள் தீரும். நீண்ட நாளாக நம்ம நினச்சிக்கிட்டு இருந்த ஆசைகளில் ஒரு சில ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறிடுங்க. ஏன்னா ஏதாவது ஒரு வகையில் பெரியோர்களால் நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதம் இருக்கும், உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கும். அதே மாதிரி பொருளாதார சூழ்நிலையில் ஏற்றம் பெறக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்க போகுதுங்க. அதே மாதிரி அந்த கவலைகள் கஷ்டங்கள் எல்லாம் தீரக்கூடிய ஒரு மாதம்தான் இந்த மாதம். நமக்கு பாருங்கள், ஏதாவது ஒரு விஷயங்கள் பிரச்சனை பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் கடகராசியை. ஆனால் என்ன தான் பிரச்சனை பண்ணாலும் குரு சாதகமாக இருக்கிறனால கண்டிப்பாக உங்களை காப்பாற்றுவாருங்க. சூரியனை எடுத்துக்கிட்டோம்னா 2ஆம் அதிபதி தான், அவர் 8வது இடத்துல தான் இருக்கார். 2ஆம் அதிபதி 8ல் இருந்தால் ஒரு சிலருக்கு பண தட்டுப்பாடு வரலாம் மாசியில், அல்லது பண தட்டுப்பாடு வராட்டி கூட பணம் செல்வாக்கியம் தசாபதி நல்லா இருந்தால் இருக்கும். அப்படி இருக்கிறவங்களுக்கு பணத்தினால ஏதோ ஒரு வகையில் சண்டை சச்சரவு வரும். அது எப்படி வரும்னா, நம்ம வீட்டில் நம்மளோ அல்லது யாருக்காவது பணம் கொடுத்துருக்கலாம். அப்போ அந்த பணத்தை ஏன் கொடுத்தோம், எதுக்கு கொடுத்தோம், ஏன் கொடுத்தீங்க அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு சண்டை சச்சரவு வருதில்ல. அந்த மாதிரி வரதுக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதம் இருக்கும். அதனால் யாருக்கும் பணத்தை கொடுக்காமல் இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா பணத்தை கொடுத்துட்டு அந்த பணம் வராமல் அவங்கக்கிட்ட சண்டை போடுற மாதிரியான சூழ்நிலைகள் நமக்கு நிறையா இருக்கும். இது நமக்கு தேவையில்லாத விஷயம். அதனால் பணத்தை பொறுத்தளவு யாருக்கும் தேவையில்லாமல் கேட்குறாங்கன்னு கொடுக்கக்கூடாது. புதன் வேற உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் தான் இருக்கார். புதன் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிற போது இந்த மாதத்தில் உங்களுக்கு இந்த கண் சம்மந்தப்பட்ட வலி வரலாம், அல்லது கண் சம்மந்தப்பட்ட நோய்கள் வரலாம், அல்லது ஒரு சிலருக்கு இந்த சுளுக்கு பிடிப்புங்கிற மாதிரியான நோய் நொடிகள் வரலாம். பொதுவாகவே இந்த கடகராசிக்கு இப்போ அஷ்டமச்சனி ரொம்ப நாளாக ஓடிக்கிட்டே இருக்குது. கடந்த ஒரு 1.5 வருஷமாக ஓடிக்கிட்டே இருக்குது. இந்த அஷ்டமச்சனி வந்ததுலேருந்தே ஏதோ ஒரு வகையில் அந்த நோய் பாதிப்பு இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஏதாவது ஒரு வகையில் இருந்துக்கிட்டே இருக்கும். பார்த்துக்குங்க, அந்த நோய் இன்றைக்கி ஒரு நோய் இருக்கலாம், நாளைக்கு அந்த நோய் தீந்துடலாம். ஆனால் நாளை மறுநாள் இன்னொரு நோய் வர்றதுக்குடைய சந்தர்ப்பங்கள் இருக்கும். இப்படி ஏதேனும் ஒரு வகையில் அந்த நோய் நொடி தாக்கத்தால் அடிக்கடி மருத்துவ செலவுகள் கொஞ்சம் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு சிலருக்கெல்லாம் இந்த சளி இருமல் சம்மந்தப்பட்ட தொந்தரவு இருக்குல்ல, அந்த மாதிரியான வகையில் ஏதாவது ஒரு தொந்தரவு கொஞ்சம் இருக்கும். சனி அஷ்டமத்தில் இருக்கிறனால எந்த ஒரு காரியத்திலையுமே தடங்கள் ஆகும், லேட் ஆகும். ஆனால் நம்ம தொடர்ந்து செஞ்சால் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அதே மாதிரி வாகனம் சம்மந்தப்பட்ட வகையில் கண்டிப்பாக தொந்தரவுகளை நம்ம அனுபவிப்போம். ஏதோ ஒரு வகையில் வண்டி சம்மந்தப்பட்ட வகையில் நமக்கு நிம்மதி இருக்காது, நிம்மதி இழக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் தான் இருக்கும். இப்போ நம்ம வண்டியே ஏற்கனவே வச்சுருக்கோம், தொழிலுக்காகவோ அல்லது சொந்தமாக கூட வச்சுருக்கோம். அது எப்படி வச்சுருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் அந்த வண்டியினால் நமக்கு பாதிப்புகள் கண்டிப்பாக இருக்கும். அதனால் வண்டி சம்மந்தப்பட்ட வகையில் நம்ம கவனமாக தான் இருக்கணும். டிரைவிங் பண்ணாலுமே கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா அதெல்லாம் விபத்துக்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. அதனால் வாகன சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. உங்களுடைய கணவன் அல்லது மனைவி சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். ஒரு சிலருக்கு கணவன் மனைவி வேறு இடத்துல இருக்கிற மாதிரி செஞ்சிடும். அப்படி செஞ்சுட்டா பிரச்சனை இல்லை. அப்படி கணவன் மனைவி வேறு இடத்துல இல்லாமல் ஒரே இடத்துல இருக்கிற அந்த கடகராசிக்காரவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் கணவன் மனைவிக்குள்ளே ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு இருந்துக்கிட்டே இருக்கும். அல்லது உங்களுடைய கணவன் அல்லது மனைவிக்கு ஏதாவது அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போயிட்டே இருக்கும். இது இந்த பிரச்சனை இந்த அஷ்டமச்சனி முடிகிற வரைக்குமே உங்களுக்கு இருக்குங்க. அதே மாதிரி இரும்பு சம்மந்தப்பட்ட எந்த ஒரு தொழில் செய்கிறவங்களுக்கும் தொந்தரவு இருக்கும். கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு மட்டும் அந்த தொந்தரவுகள் இருக்காது. அதே போல் உங்களுடைய அப்பா விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஏன்னா பல கிரகங்கள் உங்கள் அப்பாவை சோதிக்கிற மாதிரியே இருக்குது அந்த அமைப்பில். அப்போ ஒரு சிலருக்கு அப்பாவோட கருத்து வேறுபாடு சண்டை சச்சரவு வரலாம். ஆனால் அப்பாவோட கருத்து வேறுபாடோ சண்டை சச்சரவோ வந்தால் அப்பாவுக்கு பாதிப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அல்லது அப்பாவும் நம்ம நெருக்கமாக தான் இருக்கும், எந்த விதமான சண்டை சச்சரவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய அப்பாவுக்கு உடல்நல கோளாறு வரும்.
அல்லது ஏதாவது விபத்துக்கள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்புகள் கூட இருக்கும், அல்லது ஏதோ ஒரு வகையில் கொஞ்சம் ஆபத்துகள் வர்ற மாதிரி இருக்கும். அதனால் அப்பாவை பொறுத்தளவுக்கு நம்ம கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அவருக்கு உடல்நிலை கோளாறுகள் ஏதாவது வந்தால் உடனே மருத்துவ சிகிச்சை எடுத்து அதை சரி பண்ணுற மாதிரி பார்த்தோம்னா கண்டிப்பாக உங்கள் அப்பாவை சிரமத்திலையும் சிக்கல்லையும் இருந்து கண்டிப்பாக மீட்டெடுக்கலாங்க. ஒருவேளை ஒரு சில நேரத்தில் வந்து உங்களுடைய அப்பாவை கூட பாதிக்காது. ஏன்னா உங்கள் அப்பாவுக்கு ஆயில் கெட்டியாக இருந்தால் ஒன்றும் செய்யாது. ஆனால் உங்களுடைய சித்தப்பா பெரியப்பா இருந்தால் கண்டிப்பாக பாதிக்கலாம் ஒரு சிலருக்கு. ஏன்னா அப்பாவுக்கு இல்லைன்னா சித்தப்பா பெரியப்பா கூட வந்துடும். அந்த மாதிரி அந்த கிரக அமைப்புகள் வந்து இப்போ இருக்குது. அதோட இப்போ செவ்வாய் பகவானை எடுத்துக்கிட்டோம்னா உங்களுடைய ராசிக்கு 12வது ராசியில் தான் இருக்கார். செவ்வாய் 12வது ராசியில் இருந்தால் பூமி சம்மந்தப்பட்ட வகையில் ஏதாவது நமக்கு விரயங்கள் வந்து ஏற்படும். அப்படின்னா பூமி சம்மந்தப்பட்ட வகையில் விரயங்கள்னால் ஏதாவது ஒரு நம்ம சர்டிஃபிகேட் வாங்குறது அல்லது டாக்குமெண்ட் மாற்றுறது அந்த மாதிரியான செலவுகள் இதுவும் வரலாம். அல்லது நம்ம பூமி ஏதாவது வச்சுருந்தா அடுத்தவங்களுக்கு அடமானம் வைக்கலாமா அல்லது விற்கலாமாங்கிற எண்ணங்கள் கூட வரலாம். அது சம்மந்தப்பட்ட முயற்சிகளை கூட எடுக்கிறதுக்குடைய சந்தர்ப்பங்கள் வந்து கடகராசிக்கு இந்த மாதம் இருக்குங்க. அதே மாதிரி ஒரு சிலருக்கு மருத்துவத்தினால செலவழியும். ஒரு சிலருக்கு கூட பிறந்த சகோதர சகோதரிகள் இருக்காங்கள்ல, அவங்களால செலவுகள் வரலாம். அல்லது அவங்களுக்கும் நமக்கும் ஏதோ ஒரு வகையில் கொஞ்சம் கருத்து வேறுபாடு வர்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை வந்து அந்த செவ்வாய் உருவாக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே இருக்குது. அதே மாதிரி எங்கே நீங்கள் வேலை பார்த்தாலும் வேலை பார்க்குறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா இந்த நேரத்துலலாம் வேலை இழப்புகள் ஏற்படக்கூடிய டைம். ஏதாவது ஒரு வகையில் இழப்புகள் வந்துடும். ஒன்று நமக்கே வேலை பார்க்கணுன்னே தோணாது, நம்மளே வெளியே வந்துடுவோம் கம்பெனியிலேருந்து. அல்லது ஒரு சிலருக்கு ட்ரான்ஸ்ஃபர் மாதிரியான விஷயங்கள் வந்துடும். ஒரு சிலருக்கு நம்மளே கம்பெனி விட்டு வெளியே வரலன்னாலும் கம்பெனிக்காரவங்களே வேலையை விட்டு நம்மளை விலக்கி வச்சிடலாம். அல்லது கம்பெனியே சிலருக்கு வந்து திவாலாயிரும். அந்த மாதிரியான சூழ்நிலைகளை கூட தற்போது நாம் சந்திக்கிறதுக்குடைய ஒரு அமைப்பு இருக்க தான் செய்யுது. அதனால் வேலை பார்க்குறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி சொந்த தொழில் செய்கிறவங்களும் அப்படி தான். ஏதோ ஒரு வகையில் அந்த தொழிலை செய்ய முடியாமல் தொழிலில் இடைஞ்சல், அந்த கஷ்ட நஷ்டங்கள் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் எப்போ தீரும்னா அந்த ராகு கேது பேச்சியெல்லாம் வந்துச்சுன்னா தீரும். அதே மாதிரி இந்த அஷ்டம சனியினால் பிரச்சனை இருக்குது, அது விலகிறதுக்கு இன்னி கொஞ்சம் டைம் இருக்குது. அதெல்லாம் விலகணும். விலகுச்சுன்னா கடகராசிக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் நார்மலாக தான் போயிட்டுருக்கும் உங்களுக்கு. கடகராசியை பொறுத்தளவுக்கு ஒரு நார்மலான பலன்களை இந்த மாதத்தில் பெறலாங்க. நன்றி நண்பர்களே.